இவ்ளோ அவசரமா இத பண்ணணுமா தர்மா? கண்டிப்பா பண்ணணும். எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ், கம் இன். வாமா மித்ரா, உட்கார். உட்காருமா. மித்ரா, இந்த அக்ரிமெண்ட்ல சைன் பண்றதுல உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே? இல்ல டாக்டர். நல்லதுமா. இதெல்லாம் ஒரு ஃபார்மாலிட்டி தான். படிச்சு பார்த்துட்டு சைன் பண்ணு. மித்ரா, ஒரு நிமிஷம் படிச்சு பாருமா. அதுக்கப்புறம் சைன் பண்ணு. சென்னை நீலாங்கரை பகுதியைச் சேர்ந்தவரும் ஆத்மி மருத்துவமனை அதிபருமான திரு ராமகிருஷ்ணன் என்பவருக்கும் அவரிடம் பணிபுரிந்து வந்த செல்வி மித்ராவுக்குமான புரிந்துணர்வு ஒப்பந்தம். இதன்படி செல்வி மித்ரா புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருக்கும் ராமகிருஷ்ணனின் ஒரே மகனாகிய வினயை திருமணம் செய்து தற்காலிகமாக மனைவியாக வாழ ஒப்பந்தம் செய்யப்படுகிறார். இதற்காக மித்ரா ராமகிருஷ்ணனிடமிருந்து ரூபாய் 15 லட்சம் மட்டும் பெற்றுக்கொள்ள சம்மதித்துள்ளார். இது தவிர வினயின் மனைவியாக வாழும் காலத்தில் மித்ராவிற்கான அனைத்து செலவுகளையும் ராமகிருஷ்ணன் தரப்பு ஏற்றுக்கொள்ளும். இந்த 15 லட்சம் தவிர ராமகிருஷ்ணனின் வேறு எந்த அசையும் அசையா சொத்துக்களிலும் மித்ராவுக்கு எப்போதும் எந்த உரிமையும் கிடையாது. இந்த ஒப்பந்தத்திற்கான காலம் வினய் உயிரோடு இருக்கும் வரை மட்டும்தான். அதன் பிறகு ஒப்பந்ததாரர்கள் இருவருக்கும் ஒருவர் மீது ஒருவருக்கு எந்த உரிமையும் உறவும் கிடையாது. ஒருவேளை வினயுடன் சேர்ந்து வாழும் இந்த காலகட்டத்தில் மித்ரா கர்ப்பமானால் அந்த குழந்தையும் வினய் காலத்திற்கு பிறகு ராமகிருஷ்ணன் தரப்பினரையே சாரும். மித்ரா அக்குழந்தையை உரிமை கோர முடியாது. மேற்குறிப்பிட்ட அனைத்திற்கும் நான் என் சுய விருப்பத்தின் பேரில் யாருடைய வற்புறுத்தலும் இன்றி ஒப்புக்கொண்டு சுய நினைவுடன் கையொப்பம் இடுகிறேன். என்னம்மா, ஓகேவா? மித்ரா, இதெல்லாம் ஓகேவான்னு கேட்டேன். ஓகே சார். சரி, அப்படின்னா இதுல சைன் பண்ணிடுமா? மித்ரா, நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். உனக்கு அப்பா அம்மா இல்ல, சரி. நீ எங்க வளர்ந்த, எங்க படிச்ச? இந்த 15 லட்சம் ரூபாய்க்கு அப்படி என்ன தேவை இருக்கு உனக்கு? சார், உங்களுடைய எல்லா கேள்வி
கேள்விக்கும் என்கிட்ட பதில் இருக்கு. ஆனா அதை இப்ப சொல்ல முடியாத சூழ்நிலையில இருக்கேன். கண்டிப்பா இந்த காசு எந்த ஒரு தப்பான காரியத்துக்காகவும் நான் வாங்கல. உங்களோட எல்லா கண்டிஷன்ஸுக்கும் நான் ஒத்துக்கிறேன். ஆனா என்னோட பர்சனல் எதையும் சொல்ல சொல்லி நீங்க என்ன கட்டாயப்படுத்த கூடாது. இத நான் ஒரு ரிக்வெஸ்டா தான் கேக்குறேன். ப்ளீஸ். தர்மா, மித்ராவை பத்தி எனக்கு நல்லா தெரியும்டா. ஓகே, யுவர் விஷ். சரிம்மா, நீ கிளம்பு. காலையில 7 மணிக்கு ரெடியா இரு. நான் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன். மித்ரா, ஒரு நிமிஷம். தர்மா, இஃப் யூ டோன்ட் மைண்ட், ஒரு 2 மினிட்ஸ் வெளியே இருக்கியா? நான் மித்ரா கூட தனியா பேசணும்டா. ஷியோர், ப்ளீஸ். மித்ரா, நான் உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியலம்மா. நீ மட்டும் என்னோட வயசுல பெரியவளா இருந்திருந்தா உன் காலையே விழுந்து. ஐயோ சார், ப்ளீஸ் அப்படிலாம் சொல்லாதீங்க. தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச் மித்ரா. டாக்டர், நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். இல்ல மித்ரா, இல்ல. நீ பண்ற இந்த உதவிக்கு ஈக்குவலா என்னால எதுவுமே திருப்பி தர முடியாதுமா. என்னால மட்டும் இல்ல, யாராலையுமே திருப்பி தர முடியாதுமா. நான் தான் உன்னை இந்த அக்ரிமெண்ட் அது இதுன்னு அவமானப்படுத்துற மாதிரி நடந்துகிட்டேன். அதான் எனக்கு கில்ட்டியா இருக்கும். அதெல்லாம் எதுவும் இல்லை டாக்டர், எனக்கு புரியுது. டாக்டர், உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும், என்ன பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த டாக்குமெண்ட்ஸை விட நாம சொல்ற வாக்கு தான் முக்கியம். அத ஒரு நாள் நான் மீறி போக மாட்டேன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். ஆமாமா, கண்டிப்பா. அப்புறம் நான் எதுக்கு உன் கூட தனியா பேசணும்னு சொன்னேன்னா, இந்த விஷயம் வெளியே யாருக்கும் தெரிய வேண்டாம். முக்கியமா வாசுகிக்கும் வினைக்கும். எந்த விஷயம் டாக்டர்? இப்ப ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணமே, இது ஒரு கான்ட்ராக்ட் மேரேஜ்ங்கிற விஷயமும், இதுக்காக நான் உனக்கு பணம் கொடுக்கிற விஷயமும் வெளியில யாருக்கும் தெரிய வேண்டாமா? குறிப்பா வாசுகிக்கும் வினைக்கும். நீ, நான், தர்மா, இந்த 3 பேரை தவிர இந்த விஷயம் வேற யாருக்கும் தெரியக்கூடாது. ஓகேவாமா? ஓகே டாக்டர். அப்புறம் இன்னொரு விஷயமா. சொல்லுங்க டாக்டர். கடந்த காலத்துல உனக்கு நடந்த கசப்பான சம்பவங்கள், அதாவது நீ ஹாஸ்பிடல்ல சேரும்போது என்கிட்ட சொன்னியே, அத எதையும் வினய் கிட்டயோ இல்ல வாசுகி கிட்டயோ சொல்லாதம்மா. ஏன் டாக்டர்? அது அப்படிதாம்மா. நான் ரீசனா தான் சொல்றேன். தயவு செஞ்சு நான் சொல்றதை கேட்டுக்க. அத அவங்க எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரியாது இல்லையா? நீ ஏதோ ஒரு டைம்ல கேஷுவலா பேசிக்கிட்டு இருக்கும்போது இதுல என்ன இருக்குன்னு நீ சொல்லிடுவ.
அத கேட்டா அவங்க என்ன நினைப்பாங்கன்னு தெரியாது. அதுக்காக தான் சொல்றேன். அதுக்குன்னு ஒரு டைம் வரும், அப்ப இதெல்லாம் சொல்லிக்கலாம். ஓகே டாக்டர். ஆனா எனக்கு வினய் சார் என்ன சொல்லுவாருன்னு தான் கவலையா இருக்கு. அவன் என்னம்மா சொல்ல போறான்? நீதான் கல்யாண பொண்ணுன்னு தெரிஞ்சா அவன் ரொம்ப சந்தோஷப்படுவாமா. நீ வேணா பாரு. இல்ல டாக்டர், அவர் ஆரம்பத்துல இருந்தே கல்யாணம் நடந்துடக்கூடாதுங்கிறதுல உறுதியா இருந்தாரு. இப்போ நான் போய் அவர் முன்னாடி நின்னா அவ்வளவுதான், ஒத்துக்கவே மாட்டாரு. மித்ரா, நீ அத பத்தி கவலையே படாதம்மா. நானும் வாசுகியும் எதுக்கு இருக்கோம்? சரிம்மா, டைம் ஆயிடுச்சு. நீ கிளம்பு. நம்ம டிரைவர் கூட கிளம்பு. நான் தர்மாவோட போயிடுறேன். ஓகேவாம்மா? மித்ரா, வினய் ஒரு நாள் சொன்னாமா, இதெல்லாம் ஒரு காரணத்துக்காக தான் நடக்குதுன்னு. அது என்னன்னு எனக்கு இப்பதாம்மா புரிஞ்சது. எங்கேயோ இருந்து உன் வாழ்க்கை உன்னை இத நோக்கிதான் கூட்டிட்டு வந்திருக்கு. பாரு, எப்படியோ இருந்த வினய் வாழ்க்கை இதுக்காக தான் கொலாப்ஸ் ஆயிருக்கும்னு இப்ப தோணுது. தேங்க்ஸ் மித்ரா, தேங்க்ஸ்மா. நீ நல்லா இருப்ப, நல்லா இருப்பம்மா. போயிட்டு வாம்மா. மித்ரா, பார்த்து பத்திரமா போயிட்டு வாம்மா. மாப்ள, மாப்ள டேய், மாப்ள என்ன இன்னும் தூங்கிட்டு இருக்கியா? டேய், இன்ன வரைக்கும் தூங்கிட்டு இருந்தா நம்ம குடும்பத்தை பத்தி என்ன நினைப்பாங்க? சோம்பேறி குடும்பம் நினைக்க மாட்டாங்க. கதவு தோணும் மாப்ள. மாப்ள டேய், முகூர்த்த நேரம் வேற நெருங்கிட்டு இருக்குடா. டேய், கதவு தோறா. உள்ள என்ன பண்றான்? ஒருவேளை கதவு சாத்திட்டு பாத்ரூம் வென்டிலேட்டர் வழியில தப்பிச்சு போயிருப்பானோ? எவ்வளோ பெரிய விஷயத்த சாதாரணமா சொல்லிட்டு இருக்கு. ஒருவேளை கதவை சாத்திட்டு பாத்ரூம் வென்டிலேட்டர் வழியில தப்பிச்சு போயிருப்பானோ? பண்ணாலும் பண்ணுவான். டேய் மாப்ள, மாப்ள டேய், மாப்ள கதவு தோறா. மாப்ள, மாப்ள டேய், கதவு தோறா. மாப்ள. ஹாய் மாம்ஸ். பாரு, உள்ளதா இருக்கியா? என்னையா? டேய் மாப்ள, உள்ள கதவை சாத்திட்டு என்ன பண்ணிட்டு இருந்த? எவ்வளவு நேரம் கதவை தட்டுறது? நீ கதவை திறக்கலன்னு என் சிந்தனையில இந்த ரோலர் கோஸ்டர்ல ஏறி சுத்துற மாதிரி அங்க அங்கன்னு சுத்த ஆரம்பிச்சிருச்சு. தெரியும் மாம்ஸ், எனக்கு நல்லா தெரியும். உன் சிந்தனை எல்லாம் எங்க போயிருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் இன்னும் கொஞ்ச நேரம் கதவை திறக்கலன்னு வை, இந்த மொத்த ஊரையும் கத்தி நீ கூப்பிட்டுருப்ப. அதனாலதான் நானே வந்து கதவை திறந்தேன். சரி மாம்ஸ், மணமகன் நான் ரெடியா இருக்கேன். மணமகள் வந்துட்டாளா? ஆன் தி வே கம்மிங். அதுக்கெல்லாம் சான்ஸே கிடையாது. ஏன் எதுக்கும்? உனக்கு யாரோ ராங் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? பொண்ணு ஊரை விட்டு ஓடி போயிட்டா. அவன் ஏன் இப்போ ஓடணும்? என்னது, ஊரை விட்டு ஓடிட்டாளா? எஸ். என்ன மாப்ள சொல்ற? உனக்கு எப்படி தெரியும்? மித்ரா சொன்னாளா? ஹேய், இல்ல இல்ல, நானே தான் சொல்றேன். நீயே சொல்ற? மம்சு, உனக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? நான் நைட்ல இருந்து ஃபுல்லாவே மித்ரா கால் பண்ணிட்டு இருக்கேன். அவ போன் சுவிட்ச் ஆஃப்னு வருது. இதுல இருந்து நீ என்ன நினைக்கிற? நான் என்ன நினைக்கணும் நீ நினைக்கிற? யோ, சொல்றது மட்டும் கேளியா? மித்ரா பொண்ணை கூட்டிட்டு இந்த ஊரை விட்டு ஓடிட்டா. இல்லனா பொண்ணை பேக் பண்ணி அனுப்பிச்சிட்டு இவ தலைமறை போயிட்டா. ஏன்னா ராம்கி மேட்டர் தெரிஞ்சா மாட்டிப்பால. அது யார் ராம்கி? உங்க அப்பாவா? ஐயோ, என் மாப்ள என்ன மாப்ள சொல்ற? பொண்ணு நிஜமா ஓடி போயிட்டாளா? அப்போ இந்த நிச்சயதார்த்தம் நடக்காதா? இந்த ஜென்மத்துல நடக்கவே நடக்காது. அப்ப அடுத்த ஜென்மத்துல நடக்குமா? அதுக்கு முன்னாடி நான் உன்னை கொன்னுடுவேன். ஐயோ வினய், வினய், ஐயோ, அக்கா வராளே. யோ மாம்சு, அம்மா வாய்ஸ்ல இருக்கிற பதட்டத்தை பாத்தியா? எனக்கு அப்படிதான் ஓடி போயிட்டானே. இப்ப இங்க வந்து அழுவாங்க பாரு. வினய்,
இப்ப பாரியா ரெடி ஆயிட்டியா? பொண்ணு வீட்டுக்காரங்க எல்லாம் வந்துட்டாங்க. வந்துட்டாங்களா? நீ என்ன மாப்பிள? கிரியா அம்மா நீ கரெக்டா சொல்லுமா. பொண்ணு வீட்டுக்காரங்க வந்துட்டாங்களா இல்ல வந்துருவாங்களா? ஆ, வர நேரம் ஆச்சுடா, வந்துருவாங்க. எது நீ சரியாவே சொல்ல மாட்டியா? நீ சும்மா இருடா. நீ ரெடி ஆயிட்டியா இல்லையா? மா என்ன பார்த்தா உங்களுக்கு தெரியலையா? நான் அப்படியே பக்காவா ரெடி ஆயிட்டேன். சரி சரி, நீ இப்ப இங்கே இரு, நான் பொண்ணு வந்ததும் சொல்றேன். வந்தாதானே? என்னது? ஐயோ ஒண்ணு இல்ல, நீ போய் சும்மா சாம்பார் இருக்கிறது இல்ல. சம்பந்தி வராங்களான்னு பாரு. மாம்சு இன்னைக்கு வேடிக்கை வினோத நிகழ்ச்சிகள்லாம் பாக்குறதுக்கு நிறையவே இருக்கு. நல்ல டைம் பாஸ் ஆகும். நீ சூப்பரா என்ஜாய் பண்ண. ஆமா, கீழே டிஜே மியூசிக்கோட பார்ட்டி நடக்குது பாரு. அட போ மாப்ள, எனக்கு என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு கதகதான்னு இருக்கு. ஆனா ஒண்ணு மாப்ள, இந்த நிச்சயதார்த்தம் மட்டும் நடக்கல, அதுக்கப்புறம் நான் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல மாப்ள. மாஸ் மாஸ் ஃபீலிங்ஸ்லாம் வேண்டாம். கண்டிப்பா இந்த என்கேஜ்மெண்ட் நடக்கவே நடக்காது. ஐயோ, நலங்கு நடக்கும் போது நீ கொஞ்சம் சென்டிமெண்ட் காட்சிகள்லாம் பார்த்திருப்ப. என்கேஜ்மெண்ட்ல அப்படியே சும்மா ஆக்ஷன் காட்சிகள்லாம் பார்க்க போற. தட்ஸ் ஆல். ஆக மொத்தம் ஒரு படம் பார்க்க போறேன்னு சொல்றேன். ஏன் மாப்ள? என்னையா அந்த நிச்சயதார்த்தமே நடக்காதுன்னு சொல்லிட்டு அப்புறம் எதுக்கு இப்ப அங்க போயிட்டு இருக்க? யோ மாம்சு, உனக்கு ஒண்ணுமே தெரியலையா? நாம ரூம்குள்ளே உட்காந்துருந்தா வெளியில நடக்கிற கலவரத்தை பார்த்து எப்படியா ரசிக்க முடியும்? இங்க பாரு, நமக்காக வெளியில அப்படியே சும்மா சேர்லாம் போட்டு சூப்பரா டெக்கரேட் பண்ணிருப்பாங்க. அதெல்லாம் வேஸ்டா போயிடக்கூடாது இல்லையா? ஹேய், சூப்பர் ஐடியா. நீ ஒண்ணு பண்ணு, நீ போய் பொண்ணு சேர்ல உட்காரு, நான் மாப்பிள்ளை சேர்ல உட்காந்துறேன். ரெண்டு பேத்துக்கு தனித்தனி சேரெல்லாம் போடல, ரெண்டு பேத்துக்கும் சேர்த்து ஒரே சோஃபாவா தான் போட்டிருக்காங்க. சரி விடியா, நம்ம ரெண்டு பேரும் தோல் மேல கை போட்டு உட்காந்துக்கலாம். அப்படியே உட்காந்து ஒரு அழகான சினிமா பார்த்த மாதிரி சென்டிமெண்ட் காட்சிகள், ஆக்ஷன் காட்சிகள்லாம் பல நடக்கும். அதெல்லாம் பார்த்து ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். டேய் மாப்ள, கொஞ்சமாவது பொறுப்பா நடந்துக்கோப்பா. பாரா, நீங்க என்ன பொறுப்பா நடந்துக்க சொல்றீங்க? யோ மாம்சு, இத நீங்க உங்க அக்கா கிட்டயும் உங்க மாமா கிட்டயும் போய் சொல்லுங்க. என்ன கல்யாணம் பண்ணிக்க போற எனக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் பொண்ணே யாருன்னு சொல்லாம சீக்கிரட்டா வச்சிருக்கீங்க. நான் எப்படி இந்த என்கேஜ்மெண்ட் நடக்கணும்னு நினைப்பேன்? சரி, நான் உனக்கு கேக்குறேன், நீயாவது தாய் மாமா மாதிரி கொஞ்சமாவது பொறுப்பா நடந்துக்கிறியா? அதுவும் கிடையாது. நான் என்ன மாப்ள அப்படி பொறுப்பா நடந்துக்கல? இங்க பாரு, தாய் மாமனா என்ன பண்ணும்? மாப்பிள்ளையோட கையை பிடிச்சிட்டு போய் அழகா சேர்ல உட்கார வைக்கிறேன். இந்தா இப்படி பாப்போம். அதெல்லாம் முடியாது பாப்பா. சரி, நீ பண்ணலன்னா என்ன, நானே பண்றேன். வா போலாம் போலாம், come on, வா. டேய் வேணாம்டா, டேய் சொன்னா கேளுடா. வாயா. டேய் மாப்ள, என்ன விட்டுறா, டேய் டென்ஷன்ல பாத்ரூமே வந்துரும் போல இருக்கு. என்னங்க? ஒரு நிமிஷம். என்னமா நிக்கறாங்க பாரு. அங்க பாருங்க. ஏய், என்ன எல்லாரும் அப்படி பாக்குறீங்க? மாப்பிள்ளையே வந்துட்டாரு, இன்னும் பொண்ணு வரலன்னு தானே பாக்குறீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, முகூர்த்த நேரம் முடியறதுக்குள்ள கரெக்டா பொண்ணு வந்து சேர்ந்துருவா. ஆமா தம்பி, பொண்ணு வந்தா பாத்துட்டு போலான்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இன்னும் வரலையே. மாம்சு, அம்மா அப்பாவும் பாரு, பொண்ணு வரலன்னு முகத்துல பதட்டமும் பரபரப்பும் தெரியுதா? என் முகத்துல அதே படபடப்பு தெரியும், நல்லா பாரு. வினை கீழே வந்துட்டான், இன்னும் பொண்ணு வந்து சேரல. இவர் பாட்டுக்கு பேசாம நின்னுட்டு இருக்காரு. இங்க என்ன நடக்குதுன்னே புரியலையே. ஏங்க, இன்னும் பொண்ணு வீட்டுக்காரங்க யாரும் வரல. அது என்ன எதுன்னு பார்க்காம இங்க நின்னுட்டு இருக்கீங்க. வாசுகி, கொஞ்சம் பொறுமையா இருமா, கொஞ்சம் பொறுமையா இரு, வருவாங்க. ஏங்க, முகூர்த்த நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, இன்னும் பொறுமையாருன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. என்ன முழிக்கிறீங்க? உங்க முகமே சரியில்லையே, ஏதாவது பிரச்சனையா? நீ என் கூட வா, சொல்றேன். ஏய் மாம்சு, இங்க பாரு, அம்மா பத்தியா, வாயா. அட உட்காரியா. ஏங்க, என்னதாங்க நடக்குது? எல்லாத்தையும் இப்படி மர்மமாவே வச்சுட்டு இருந்தா நான் என்னதான் பண்ணுவேன்? எல்லாரும் வந்துட்டாங்க. வாசுகி, கொஞ்சம் அமைதியா இருக்கியா? இப்படி பதட்டப்பட்டா என்னால எப்படிமா சொல்ல முடியும்? சரிங்க, பதட்டப்படாம கேக்குறேன், சொல்லுங்க. நந்தினி எப்ப வருவா? என்னங்க, நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன். அவ வரமாட்டா வாசுகி.
என்னங்க சொல்றீங்க? ஏன் வரமாட்டா? வாசுகி, அவங்க ஒரு ஃப்ராடு. அவங்க குடும்பத்தோட ஊரை விட்டு ஓடிட்டாங்கம்மா. ஐயோ, அவ உண்மையான நந்தினி இல்லம்மா.